உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் ஆவலோடு எதிர்பார்ப்பது நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீதம் எடுக்கும், யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள், அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது மட்டும்தான் நமது உலகத் தமிழர்களின் ஒரே எண்ணமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உங்களில் நானும் ஒருவன். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றால் அது மிகவும் கேலிக்கூத்தாக இருக்கிறது, மிகவும் கவலையளிக்கிறது. உலகம் முழுவதும் பறந்து வாழ்கின்ற நாம் அனைவரும் நினைப்பது தமிழ் சமூகம் மீண்டும் தங்கள் இழந்த அடையாளங்களை, தங்கள் இழந்த பண்பாட்டு கலாச்சாரத்தை, வணிகத்தை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியாதா என்கிற, தலைநிமிர்ந்து நடக்க முடியாதா என்கிற எண்ணத்தில், கவலையில் நாம் அனைவரும் நாம் தமிழரை ஆதரித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 15 ஆண்டு காலமாக களத்தில் எந்த சமரசமும் இல்லாமல் தமிழ் இனத்திற்காகவும் மண்ணுக்காகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது நாம் தமிழர் கட்சி ஒரு உரிமை குரலாக, உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற உரிமை குரலாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றால், இன்றைக்கு ஊடகங்கள் கார்ப்பரேட் ஊடகங்களாக மாறிப்போனன, அக்கறை இல்லாத ஊடகங்களாக மாறிப்போனன காரணத்தாலும் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பணம் இருப்பவர்கள்தான் அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலையை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத் தமிழர்கள் புரிந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் புரிந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் ஏழ்மை நிலை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஓட்டுக்களை பணத்திற்கு வாங்கி இன்றைக்கு கேவலமான ஒரு அரசியலை, ஒரு இழிவுகரமான ஒரு அரசியலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும், எந்த தேர்தல் ஆணையமோ, எந்தவித நடுநிலையாளர்களோ ஊடகங்களோ யாவரும் மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கு ஒரு சரியான ஆட்சி அமைய வேண்டும், ஒரு நேர்மையான ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு செயல்படுவது உள்ளபடியே மிகவும் கவலை அளிக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த 5 ஆண்டு காலம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை, தமிழ் சமூகம் என்ன செய்ய போகிறது என்கிற கவலை, பெருங்கவலை அனைவருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. இதில் குறிப்பாக இனி ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு விஜய் அவர் எந்த அரசியல் இதுவும் இல்லாமல், எந்த அரசியல் தெளிவும் புரிதலும் கொள்கை இல்லாமல் இன்றைக்கு தான் ஒரு நடிகன் என்கின்ற ஒரு மமதையில், என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு ஓட்டு போட்டு என்ற மமதையில் நிற்கின்ற அவர் நாளை தேர்தல் முடிவு வரப்போகிறது. அவர் மேல் எப்படி சாராய பழக்கம், எப்படி ஒரு குடி போதையோ அதை போல, குடி போதை எப்படியோ அதை போல ஒரு சினிமா போதையும், அதுபோல சினிமா போதையில் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் சிறு பிள்ளைகள் அடங்குவார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த கவலையும், 41 பேர் கரூரில் இறந்த போதும் கவலைப்படாமல் ஓடிப்போன ஒருவன் இன்றும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கின்ற, கவலையில் இருக்கின்ற பொது சிந்தனையாளர்கள் மத்தியில் யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்கள், யாரெல்லாம் சொல்லுகிறார்கள், நாளை கவனமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற சூழலில் எந்த அக்கறையும் இல்லாமல், எந்தவித சமூக சிந்தனையும், சமூக பார்வையும், தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஒரு மனிதன் விஜய் இவ்வளவு கேவலமாக எந்த அறிக்கையும் விடாதது உண்மையாகவே நான் ஒரு தமிழனாக கண்டிக்கிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கும் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நாளை மட்டுமல்ல, ஒரு 4-5 நாட்களுக்கு அவர்களை உங்கள் கண் முன்பாக வைத்து கொள்ளுங்கள். அவர்களை எங்கும் விட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு ஆலோசனை கூறுங்கள். இது ஒரு சரியான அரசியல் பார்வை அல்ல, இது தவறான அரசியல். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொன்னால் அதை விட ஒரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. ஒரு முட்டாள்தனமான அரசியலை அவர் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். அது நிச்சயமாய் அழிவு பாதையில் செல்லும். அதை நாம் ஒருபோதும் கடந்து செல்ல
முடியாது. எப்படி ஆபத்தானதோ திராவிடமும் ஆரிய அரசியல் எப்படி தமிழர்களுக்கு ஆபத்தானதோ அதை போல திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று என்று சொல்லிக் கொண்டு வருகிற விஜயும் மிக ஆபத்தானவர் என்பதை நான் அறிவேன். ரஜினியை விட நாம் நம்பிவிடலாம், ஆனால் விஜயை நம்புவது மிக 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 மோசமான ஒரு எண்ணம். எனவே உலகத் தமிழர்கள் அனைவரும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நல்ல முடிவாக இருக்க நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.